ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்குறதுனால தான் நான் நிறைய மோட்டிவேட் ஆகி உங்களுக்கு நிறைய வீடியோ இன்னும் போடணும்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா ஒரு காட்டுக்குள்ளே ஒருத்தர் நடந்துகிட்ருக்காருன்னு பார்க்காதீங்க. இது அப்பா ஒரு வேலை விஷயமாக உள்ளே போய் காட்டுக்குள்ளே போய் பார்த்தது தான். அது அவங்க இன்டீரியருக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பா போய் அவங்கள பார்க்க போனாங்க. ஏன்னா வேலைக்கு ஆள் இல்லை அந்த நாங்கள் எடுக்கிற தேயிலை எஸ்டேட்டுக்கு. அதனால் அங்கே போய் நம்ம ஆளை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. காலையில் போனவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, போகும்போது பஸ்ஸில் போயிட்டாங்க. அந்த இன்னுமே வால்பாறையில் ஒரு சில, அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு இன்டீரியர் பிளேஸ்க்கு ஒரு டைமுக்கு பஸ் இருக்கிறப்போ நம்ம சரி வெயிட் பண்ண வேண்டாம், டைம் ஆகிட்ருக்கோம். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அப்படிங்கிற சமயத்தில் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிவிட்டு அப்பா நடந்தே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இவங்க நடந்து வந்ததை பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா மேடு பள்ளம் எங்களாலலாம் இப்படி நடக்க முடியுமான்னு தெரியல. இவங்களுக்கு இன்னுமே நான் என்ன சொல்கிறது, நல்லா அவங்களுக்கு அது என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இன்டீரியர் தான் உள்ளே போனால். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேமங்கீரை தான். சேமங்கீரையில் இந்த இலையை யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதாவது விரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை சாப்பிட மாட்டாங்க. குருத்தாக இருக்கும்போது, அதாவது அதோட குருத்து தான் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த குருத்துமே நல்லா பூ விட்டுருக்குது. இதுக்கப்புறம் தான் அந்த குருத்து வரும். அந்த பூவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பூ பார்க்கலைன்னா பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த பூ, அதாவது சேமங்கீரையோட பூவு. இதுக்கப்புறம் அது குருத்தாக மாறி அந்த குருத்தை தான் நம்ம பறித்து கீரை குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. இதுக்கு நிகர் இது மட்டும்தான் அப்படின்னு நிறைய விஷயங்களை வால்பாறையில் சொல்லிக்கிட்டே அடுக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன நினைவுகள் கூட எங்களுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியுது. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் இங்கே கீழே கிடைக்கிறதில்ல. அதேமாதிரி இதெல்லாம் இப்போ காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. கீரை எஸ்பெஷலி நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி அவங்கள போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது பாருங்கள் எவ்வளோ இன்டீரியர், அதாவது இங்கே புலி, சிறுத்தை, யானை எல்லாமே இருக்குது. எப்போ வரும்னு சொல்ல முடியாது, அந்த லெவல் தான். ஆனால் அந்த இதுலேயும் அவர் எப்படி ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு அங்கே இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்து என்ன சொல்கிறது, அங்கேயே அந்த காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தவர் இப்போ திரும்பி அவர் அதில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாருங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே நிறைய மூலிகை மரங்கள் இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு ஸ்பெஷல், அதாவது என்ன சொல்கிறது, இதை தொடவே கூடாது அப்படிங்கிற ஒரு இலையெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன் அப்படின்னா, அந்த இலையை காட்டும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது ஏன் தொடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தையும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி காடு இருக்குது பார்த்தீங்களா. வெயிலே பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் தான் வருது. அதாவது ரொம்ப ஜாஸ்தினா உயர்ந்த மரங்கள் இருக்கும்போது கம்மியாக தான் வெயில் உங்களுக்கு உள்ளே வெயிலோட இது கிடைக்கும். அது மாதிரி அந்தளவுக்கு நிறைய எஸ்டேட்டுகள் உள்ளே காட்டுக்குள்ளேயே போகிறதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. வெளி பிளேசஸில் இருக்கிறத விட காட்டுக்குள்ளே இருக்கிறத நிறைய எஸ்டேட் வீடுகள் அது மாதிரி தனியாக நிறைய இருக்குது. அப்பா நான் ஜாலியாக நடந்து போயிட்டு அந்த கூட அண்ணனையும் கூட்டிகிட்டு நடந்து போயிட்டு இருந்தார். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு இது போகணும்னு ஆசை, இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் போகணுன்னு ஒரு ஆசை. ஆனால் அது என்ன சொல்கிறதுனா, நான் கொஞ்சம் மூச்செல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடும். நம்மளால் நடக்க முடியாது. அதேமாதிரி ரோடுகளும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் பஸ் போகுது, கார் போகுது, ஜீப்பு போகுது, எல்லாமே போகுது. ஆனால் நம்ம நடந்து போகிறது இன்னுமே நம்மளுக்கு ஒரு வாக்கிங்காக இருக்கும். அது அவங்களுக்கு பழகிருச்சு நடந்தே போகிறது. இந்த அளவுக்கு இன்னும் மேலே காடுகள் பெருசாக தான் இருக்குமோ தவிர சின்ன காடுகளை கிடையாது, உயர்ந்த மரங்கள் தான். ஆனால் சின்ன காடுகள் கிடையாது. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நிறையா என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் போனால் அவங்களோட வீட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னார். அது ஒரு நாள் கம்பல்சரி அவர் வீடியோ எடுத்து போடுறோம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா வால்பாறையில் பார்த்திங்கன்னா இன்னும் என்னென்ன வீடியோ உங்களுக்கு வேணும், எந்தெந்த இடம் நீங்கள் பார்க்கணும் விரும்பப்படுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்து போடுறேன். என்னால் எந்தெந்த பிளேஸ்க்கு போக முடியுமோ அந்தந்த பிளேஸில் நான் போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு எடுத்து போடுறோம் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளை வாழ வைத்தது, அதாவது எத்தனை ஜென்ரேஷனாக வாழ வைத்தது இல்லையா. இதுதான் பாருங்கள், இங்கே பாருங்கள், இது இந்த இலையை பார்த்துருக்கீங்களா யாராவது? இந்த இலையும் பாருங்கள். இதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இது என்ன இல்லை அப்படின்னா, இதில் தாங்க புரோட்டா மடித்து கொடுப்பாங்க. அப்போ
அதாவது அப்புறம் வாழை இலையில் புரோட்டா மடிக்க மாட்டாங்க, இந்த இலையில் கூக்க இலை தான் புரோட்டா மடிப்பாங்க. அதே மாதிரி இந்த இலை நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இலை தொடவே கூடாதுன்னு, அது இந்த இலை தான். ஏன் அப்படின்னா இதோட பேர் யானை மிரட்டி. இது ஏன் யானை மிரட்டின்னு வந்ததுலாம் எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் இது வந்து இந்த யானை மிரட்டியை வந்து அந்த மேல் பாகம் வந்து ஒன்றுமே இருக்காது, அடிப்பாகம் சொரசொரப்பாக இருக்கும். அந்த அடிப்பாகம் நம்மளோட ஸ்கின்னில் பட்டுச்சு அப்படின்னா உடனே அந்த ஸ்கின்லலாம் அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிடும், அந்த இடம் ஃபுல்லாக அரிப்பெடுக்க ஆரம்பிச்சு நைட் ஃபுல்லாக நம்மளுக்கு காய்ச்சல் இருக்குங்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் எத்தனை தடவை நடந்திருக்கு, நீங்கள் தெரியாமல் எத்தனை தடவை தொட்டிருக்கீங்க, தெரிஞ்சு எத்தனை தடவை தொட்டிருக்கீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் எஸ்டேட்டில் தான் யானை மிரட்டின்னு சொல்கிறாங்க, உங்கள் எஸ்டேட்டில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். பாருங்கள், பஸ்ஸு போயிட்டுருக்குது உள்ளே அந்த அந்த எஸ்டேட்டுக்குள்ளே. ஆனால் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இது காப்பி பழம், பழமை வாய்ந்து, அதாவது ரொம்ப வருஷம் ஆன காப்பி மரங்கள்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்பா அதெல்லாம் போய் பார்த்துட்டே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தார். அதாவது அந்த அளவுக்கு இன்னும் அந்த அடர்ந்த பகுதி இருந்துகிட்டே தான் இருக்குது. இதே மாதிரி பகுதியாக இருந்ததுன்னா ரொம்ப சேஃபாகவே இருக்கும், நம்மளும் பார்க்குறதுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். காடுகளையோ மரங்களையோ அழிக்காமல் இந்த மாதிரியே காடாகவே இருந்தால் வனவிலங்குகளும் சேஃபாக இருக்கும், நம்மளும் சேஃபாக இருப்போம், அவங்களும் வெளில வர மாட்டாங்க. இது மாதிரி ஊற்றுகள் வந்து நிறையாவே இருக்குங்க வால்பாறையில். அது ஏன்னா தண்ணிகள் மழை பெய்ய அந்த மண் வந்து அப்படியே ஈரப்பதம் ஆகிட்டே இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஊற்று உருவாகும். அந்த ஊற்று என்ன பண்ணுன்னா கொஞ்ச நாள் கொப்பளிச்சு வெளியில் வந்துட்டு இப்படி ஒரு அருவியாக ஒரு ஃபால்ஸாக நம்மளுக்கு இதாகும். அது மாதிரி நிறையா இருந்தது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சின்ன ஒரு கோயில். இது பார்த்தா எல்லோரும் நினைப்பாங்க கல்லுன்னு சொல்லி. அந்த காலத்துலலாம் வந்து நம்ம வந்து தெய்வங்களை வந்து சிலையாக செஞ்சு வடித்ததில்லை இல்லையா, கல்லாக தான் செஞ்சு வடித்து சாமி கும்பிட்ருக்காங்க. அதனால் இந்த மாதிரி காட்டு தெய்வங்களும் சரி, நம்ம நார்மல் கும்பிட்ற தெய்வங்களும் சரி, இன்னுமே வால்பாறையில் ஒரு கல்லாகவே வச்சு வணங்குற காலமெல்லாம் வணங்குற இடமெல்லாம் உண்டு. அதே மாதிரி பாருங்கள், எவ்வளோ அது பாருங்கள், 2 பக்கம் இருக்கிற மரமும் அப்படியே கூடிருச்சு. கூடுனனால தான் அந்த வெயில் வரல, அந்த பக்கம் இருக்கிற வெயில் இந்த பக்கம் வரல. அவ்வளோ க்ளோஸாக அந்த இடத்துல மரங்கள் வந்து சாஞ்சு உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தண்ணியும் அப்போ தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. தண்ணியுமே வந்து ரொம்ப ப்யூர் வாட்டராக தான் இருக்கும். எவ்வளோ வெள்ளையாக இருக்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு அப்பா போயிட்டு ஆளுங்களே பார்த்துட்டு வந்தாங்க. ஆளுங்கள் பிக்கப் பண்ணுறதுக்கு போகும்போது ஒரு நாள் திரும்பி இதை வந்து ஆளுங்கள் யாருன்னு அப்படி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், தண்ணி எப்படி வந்துட்டுருக்கான். அதில் வள்ளி வந்து இந்த பக்கமாக கான் வந்து அது ஒரு கான் வருது, இந்த பக்கம் பாலத்துக்கு இந்த பக்கமும் வருது அந்த தண்ணி, இந்த பாலத்துக்கு இந்த பக்கமும் வருது. அதேமாதிரி வால்பாறையில் நீங்களாம் எந்த எஸ்டேட்டில் இருக்கீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்து என்ன மோட்டிவேட் பண்ணுறதுனால மட்டும்தான் நான் இன்னும் அதிகமாக எடுக்கணும்னு விருப்பப்படுறேன். இன்னும் எதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டுட்ருக்கேன். அதனால் எதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு தடவை இந்த யானை மிரட்டிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதேமாதிரி அந்த புரோட்டா மடிக்கிறதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன மைக் செட் பூவு, மூக்குத்தி பூவு, இதெல்லாம் நான் இன்னொரு தடவை கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன். இதே மாதிரி இதெல்லாம் புக்கில் வச்சோன்னா, இந்த இலையெல்லாம் புக்கில் வச்சோன்னா அப்படியே இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல காப்பி மரம், பழமை வாய்ந்த காப்பி மரம், இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. வச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பாப்பா, இன்னுமே வந்து காய்ச்சிட்ருக்கு, இவங்க வந்து அதை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்களா எவ்வளோ பெரிய மரமாக இருக்குதுன்ட்டு. அது மாதிரி வால்பாறை போனீங்கன்னா எவ்வளோ போகிறீங்களோ அந்தளவுக்கு சுத்தமாகவும் போகிறவங்க வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சுத்தமாக வச்சா தான் அங்கே இருக்கிற காட்டு விலங்குகளும் சரி, அங்கே இருக்கிற செடி மரம் கொடி எல்லாமே சரி நல்லபடியாக இருக்கும். நம்ம இன்னும் நிறைய காலத்துக்கு நம்மளோட பிள்ளைங்கள, நம்மளோட பேர குழந்தைங்க வரைக்கும் அந்த ஜென்ரேஷனை காப்பாற்ற முடியும். காடுகள் இருந்தால் மட்டும்தான் மனுஷர்கள் வாழ முடியுமே தவிர, காடுகளை அழித்து விட்டால் மனுஷர்கள் வாழ முடியாது. மழை எப்படி கிடைக்கும் காடுகளை அழித்து விட்டால், அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. இன்னும் வால்பாறையை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க. எங்கள் தாத்தா போனாருங்க, அதாவது பிழைக்கிறதுக்குன்னு எங்கள் தாத்தா போனார். இதை ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடணும்னு நினைக்கிறேன். பிழைப்பு தேடி, அதாவது பஞ்சம் பட்டினி வந்தப்போ பிழைப்பு தேடி எங்கள் தாத்தா அங்கே போனார். ஆனால் இப்போது அது எங்களை வாழை வைத்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் வரைக்கும் கொடுத்துருக்குங்க. ஸோ குறையே சொல்ல முடியாது. அதாவது எவ்வளோ பேர் மேலே போயிருக்காங்க, எவ்வளோ பேர் இன்னும் கீழே இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த வால்பாறை அப்படின்னு சொன்னால் எல்லா மதமும் சரி, ஜாதி மதம் பேதம் எதுவுமே பார்க்காம அப்படியே எல்லோரும் ஒற்றுக்கா சேர்றாங்கல்ல. ஒற்றுக்கா மட்டும் கிடையாது, சொந்தக்காரங்களாக கூட சேர்ந்துடுறாங்க. அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படின்னு நிறைய பேர் இன்னுமே வேறு ஊருக்காரங்க. ஆனால் என்னோடய மாமா போனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, டேக் கேர், பை பாய், குட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனில் ஆளுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வால்பாறை பற்றி போடுற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.